வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துமலை முருகன் திருக்கோயில் கிணத்துக்கடவு அருகில் சொக்கனூர் என்னும் இடத்தில் முத்துமலை முருகன் திருக்கோயில் இருக்கிறது. அது முத்துக்கவுண்டனூர்னு சொல்கிறாங்க. சொக்கனூர் தாண்டி தான் நம்ம போகணும். அதாவது இந்த கோயிலுக்கு நம்ம முதல்ல எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயில் இவ்வளோ நாளாக நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் யூடியூப்பில் வேறு யாரும் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த கோயில் இவ்வளோ நாளாக நம்மளுக்கே தெரியாமல் போனது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிணத்துக்கடவில் ஒரு கோயில் இருந்தது. அதனால நம்ம ஏற்கனவே மெயின் ரோடு மேலேயே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கிறதுனால, நாம் மலை கோயில் இருக்கிறதுனால அதுதான் கோயில்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலுமே இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த கோயில்கிட்டவே போயிட்டோம். கோயில் மிக அற்புதமாக இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அதாவது கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம்னா அங்கிருந்து நாம் கிணத்துக்கடவுக்கு மேம்பாலம் இருக்குங்க. அந்த மேம்பாலத்துக்கு மேலே ஏறாமல் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னம்னா, கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் வீரப்பனூர் அல்லது வீரப்பகவுண்டனூர்னு நினைக்கிறேங்க, அந்த ரோடு ஒன்று கட்டாகுங்க. அந்த ரோட்லேருந்து சரியாக 12 கிலோமீட்டருங்க நேராக முத்துமலை முருகன் கோவிலுக்கே போயிருங்க. கிட்டத்தட்ட அந்த சொக்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வருங்க. அந்த ஊரை தாண்டி பார்த்திங்கன்னா, ஒரு ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாகுங்க. அங்கேருந்து ஒரே கிலோமீட்ரு முத்துமலை முருகன் திருக்கோயில். அங்கே போர்டே போட்டிருக்குங்க. நீங்கள் அது வரைக்கும் வேறு எங்கேயும் திரும்ப வேண்டியதில்லை. நேராக மட்டும் போனால் சரி, அந்த ரோட்டை நம்ம அடைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். இதுதாங்க கோயில் உள்ள. அந்த கோயிலுக்கு வந்துட்டு மலைக்கு கீழேருந்தே நேராக ரோடே தாங்க வருது. நேராக கோயிலுக்கே ரோடு தான் வருதுங்க. நல்லா பெரிய ரோடாக போட்டிருக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நல்லா பெரிய ரோடாகவே போட்டிருக்குறாங்க. அப்புறம் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா வண்டி நிறுத்துறதுக்கு பார்க்கிங்கெல்லாம் ஓரளவுக்கு வசதி இருக்குது. அதுபோக கோயிலில் இன்னும் வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்கு இப்போ மேலே ஏறிட்டோம். மேலே வந்து பார்த்தோன்னா கோயில் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள், இதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் கோயில். விநாயகர் சாமி கும்பிட்டு இந்த கோயிலை வந்துட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம். இதுதாங்க நம்ம முத்துமலை முருகன். நாம் பார்க்குறப்ப அபிஷேக பூஜை நடந்துகிட்டு இருந்ததுங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுது. நாமும் அப்படியே கோயிலை முதல்ல வெளிப்புறத்தை சுற்றி வரலாங்க. கோயில் அப்படியே வெளிப்புறத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த ட்ரஸ்ட்டு பற்றினதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. கோயிலுக்கு யாராவது நன்கொடை கொடுக்க விரும்புகிறவங்க விரும்பலாம்னால இங்கே இந்த ட்ரஸ்ட்டை பற்றி போட்டிருந்தாங்க. நாம் அதை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. எனக்கு இது அரசாங்கத்தோட கோயிலா இல்லை ட்ரஸ்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குதாங்கிறது தெரியல. இருந்தாலும் இங்கே ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நன்கொடை கொடுக்கறக்கு எழுதிக்கிறதுனால நாம் ட்ரஸ்ட்டோட கோயில்னு ஒரு அனுமானம் பண்ணிடலாம். ஆனால் கோயில் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்க. உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. இங்கே வந்து அதாவது வெளிப்புறத்தை கோயிலை சுற்றி வர்றப்போ பார்த்திங்கன்னா, இங்கே நிறையா வாசகங்களெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. கடவுளை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறது நிறையா பொன்மொழிகள் எல்லாமே எழுதி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், நம்ம கோயில் அப்படியே நடக்க எல்லாமே இந்த வசனங்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே போனோம்னா இது பூராமே சுற்றியுமே எழுதி தாங்க வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, பாருங்கள், நீங்களே படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க. நம்ம பின்புறத்தில் வந்துட்டோம். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எழுத்துக்களெல்லாம் சரியாக தெரியலிங்க. நாம் கொஞ்சம் சாயங்கால நேரம் வந்ததுனால
லைட்டாக இருட்டு வந்துருச்சு. எல்லாம் நிறையா எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகா சிவராத்திரி டைம்ங்கிறதுனால பூஜைகள் வேள்விகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு சாமிகளெல்லாம் வந்திருந்தாங்க. வந்து அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாம் அதை பார்த்தோம். இங்கேயும் கூட 2 சாமிக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. உள்ளே வந்துட்டு அபிஷேக பூஜை நடந்துட்டு இருந்தது. பாருங்கள், நாம் கோயிலுக்கு வெளிப்புற சுற்ற ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டோம். இனி நாம் கோயிலுக்குள்ளே போகலாம். பாருங்கள், நாம் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளார அபிஷேக பூஜை நடந்துட்டு இருந்தது. நாம் மூலவர் படம் இங்கே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாம் மூலவர படம் எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நாம் கோயிலை உட்புறத்தில் சுற்றி வரலாம். உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே கடவுளோட ஃபோட்டோக்கள் தாங்க மாட்டியிருந்தது. மேலே ஃபுல்லாகவே கோயில் ஃபுல்லாகவே மேலே ஃபோட்டோக்கள் தான் மாட்டியிருந்தது. சாமி படங்களே தான் ஃபுல்லாக. அப்புறம் இங்கே ஓம் மந்திரம் இருக்குதுங்க. பாருங்கள், அது நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்கு ஓரளவுக்கு கிட்டவே போய் எடுத்துருக்கிறேன். குமாரஸ்தவம்னு போட்டு வந்துருக்குதுங்க. நம்ம இதை பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன எழுத்தாக போச்சுங்க கல்வெட்டு. பார்த்திங்கன்னா நாம் உட்புறத்துலேயுமே கோயிலை சுற்றி வலம் வந்தாச்சு. பாருங்கள், இங்கே சாமிக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இங்கே வேள்வி நடந்துட்டுருக்குது. பார்த்திங்கன்னா நாம் கிட்டத்தட்ட உட்புறத்தெல்லாம் ஒரு ரவுண்டு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா காந்தியடிகள் படம் கூட இருக்குதுங்க. பாருங்கள், காந்தியடிகள் படம் இருக்குது. அதுக்கப்புறம் நாம் கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் ஈஸ்வரன் கோயில் இருக்குதுங்க. நாம் இதை பார்க்காமையே கோயிலுக்குள்ளே போயிட்டு ஆலமரத்துக்கு கீழே ஒரு சிவன் கோயில் இருக்கிறத அங்கே சொன்னாங்க. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.